வெறும் 717 டாஸ்மாக் கடை மூடினதுக்கு இவ்வளவு பில்டப்பா? தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவு டாஸ்மாக் கடை இருக்கு தெரியுமா? ஏன் ஜெயலலிதாவும் கடை மூடினாங்க, ஸ்டாலினும் தான் கடை மூடினாரு. இதுல விஜய் என்ன புதுசா பண்ணிட்டாருன்னு கேக்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஆழமா பார்த்தா தான் இதுல இருக்க பெரிய விஷயம் புரியும். எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே 500 கடைகள் மூடினாங்க. அதுவும் அதுல அதிகமா ஹைவே பக்கத்துல இருந்த கடைகளும் வருமானம் குறைவா ஓடிய கடைகளும் இருந்தது. ஸ்டாலின் ஆட்சியிலையும் 5 வருஷத்துல 500 கடைகள் மூடினாங்க. ஆனா விஜய் பதவியேற்ற அடுத்த நாளே 500ல 600ல 717 டாஸ்மாக் கடை மேல கை வச்சிருக்காரு. அதுவும் மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்த கடைகள். இதுல பாலிடிக்ஸ் விட பெரிய விஷயம் இருக்குப்பா. டாஸ்மாக்ல இருந்து தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு 48,000 கோடிக்கு மேல பணம் வருது. அதாவது கவர்மெண்டோட பிகெஸ்ட் இன்கம்லயே கை வச்சிருக்காரு. இது ஈஸி டிசிஷன் இல்ல. ஏன்னா ஒரு பக்கம் மக்கள் சொல்லுவாங்க குடி குடும்பத்தை அழிக்குதுன்னு, ஆனா இன்னொரு பக்கம் அதே குடி தான் கவர்மெண்டை ஓட்டுது. அதான்ப்பா இத்தனை வருஷமா அரசியல் ஜாம்பவங்களே இந்த விஷயத்தை தொட யோசிச்சாங்க. மதுவை குறைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே மதுவால தான் ஆயிரக்கணக்கான கோடி பணம் வருது. அதனாலதான் யாரும் பெரிய ரிஸ்க் எடுக்க பயந்தாங்க. ஆனா விஜய் இப்ப நேரடியா அந்த இடத்துல கை வச்சிருக்காரு. இது துணிச்சலா இல்ல ஆபத்தான முடிவான்னு இன்னும் தெரியல. ஏன்னா இப்படியே டாஸ்மாக் கடைகள் மூடிக்கிட்டே போனா ஒரு பக்கம் குடும்பங்கள் காப்பாற்றப்படலாம், ஆனா இன்னொரு பக்கம் அரசோடு வருமானம் குறையும். அப்புறம் இலவச திட்டம், சம்பளம், நலத்திட்டம் இதெல்லாம் எப்படி நடத்துவாங்கன்னு கேள்வி வரும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைப்பா, மதுவை குறைக்கணும்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய நம்பர்ல யாரும் தொடல. இது உண்மையான மாற்றத்தோட ஆரம்பம்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல இது வெறும் ஆரம்ப வேகம் தான் சில பேர் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பா.